ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். பாலக் பன்னீர் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பாலக்கீரை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுடலாங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. பார்த்திங்கன்னா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. இது தண்ணி வடித்து எடுத்தால் அப்படியே கருப்பாயிடும். அதனால் உடனே நம்ம சில்லுன்னு இருக்க தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் சேர்க்காதனால பச்சை மிளகாவை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து ஆப்ஷன் தாங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் மட்டுமே போதும். அது வெண்ணெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும், இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை, அது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இது சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். மெல்ட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டு 4 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சால்ட் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பாலக்கீரை பன்னீர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஒரு துண்டு பட்டர் வச்சு சர்வ் பண்ணிவிடுங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.